சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ஞாஸ்யசி தத்ஸ்ருணு. இப்ப 7வது ஸ்லோகம் 18வது அத்தியாயம். நியதஸ்ய து சந்நியாசஹ கர்மணோனுபபத்யதே மோஹாதஸ்ய பரித்யாகः தாமசः பரிகீர்த்திதः துக்கமித்யேவ யத்கர்ம காயக்லேஷபயாத் த்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகபலம் லபேத் காரியமித்யேவ யத்கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ சத்யாகः சாத்விகோ மதः. சோ இன்னைக்கு ஜப்பான் பிரதமர் சின்கோ அபே அவர் நம்ம பாரத பிரதமரை ரிசீவ் பண்ணிருக்கிறார். டோக்கியோல இருந்து கியோட்டோ அந்த ஊருக்கு ரிசீவ் பண்ணி வரவேற்று அதுக்கப்புறம் அவர் அப்ப நம்ம பாரத பிரதமர் என்ன பண்றாருன்னா அவருக்கு பகவத்கீதை பரிசு கொடுத்திருக்காரு. அதனால அதுதான் செய்தி. அப்புறம் ஜப்பானும் பாரதம் இப்படி அப்படின்ற ஒரு புக்கு விவேகானந்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்கு டாக்கு அதெல்லாம் கொடுத்திருக்காரு, பரிசு கொடுத்திருக்காரு. நல்ல வரவேற்பு. அதுல அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறது முதல் விஷயம் காஷி கஷேத்திரத்தை எப்படி எடுத்துக்கிறது முதல் கஷேத்திரமா அப்படி சொல்லிட்டு கையெழுத்து ஃபர்ஸ்ட் கையெழுத்தா இருக்கு. 100 சிட்டியில ஃபர்ஸ்ட் சிட்டி மாடல் சிட்டி எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு திஸ் இஸ் குட். இது சைட் டாபிக். ஆனா கூட ரிலவெண்டா நம்மளுடைய கீதா வர்றதுனால பகவத்கீதை எவ்வளவு தூரத்துக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த அர்ஜுனன்
விடாக்கண்ணனா இவரு அதுக்கு மேல கொண்டாக்கண்ணனா இருக்காரு குரு. ஓகே, அவ எப்படிலாம் போகிறாரோ அதெல்லாம் விட இவர் ஒரு பல்ட்டி அடிக்கிறார். புரியுதா? ரெண்டு பேர் பியூட்டிஃபுல் பர்சன், குரு சிஷ்யன். அதனால இவனுடைய இன்டென்ஸ் என்னன்னா, தியாகத்தையும் கர்ம சந்நியாசத்தையும் செப்பரேட்டா கேட்டான். ஏன்னா ரூடியா வெளியில வந்து சந்நியாச செப்பரேட், தியாகம் டிஃபரெண்ட். ஓகே, தியாகி டிஃபரெண்ட். வீடு வாசல்லாம் விட்டு மற்றவர்களுக்காக உழைக்கிறது வந்து தியாகி. சில பேர் வீட்டுல வந்து மற்ற சகோதரிகளுக்காக பிரதர்ஸ்க்காக வீட்டுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவர் ரொம்ப அந்த வீட்டுக்கு தியாகி பாவணும். அப்புறம் தேசத்துக்கு தியாகி அப்படிலாம் இருப்பாங்க, சமுதாயத்தில் தியாகி இருப்பாங்க. சோ டெடிகேட்டட் பண்றது, எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறது, அது பேர் தியாகி. இது வந்து சமுதாயத்தில் ரூடியா இருக்கிறது. சன்னியாசி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு அப்பால போகிறவன் சன்னியாசி. அதனால அர்ஜுனன் வந்து சன்னியாசிக்கும் தியாகிக்கும் உள்ள வேறுபாடு நான் தனித்தனியா தெரிஞ்சுக்கணும். பிரதக் அகம் இச்சாமி அப்படி கேட்டான். எதுக்கு கேட்டான்னா, சன்னியாசி தனியா கேட்டுட்டு தியாகி செப்பரேட் கேட்டுட்டான். நம்ம வந்து சன்னியாசியோட தியாகியை விட சன்னியாசி சிறந்தவர் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா தியாகியை விட எல்லாத்தையும் துறந்தவர், டோட்டலா துறந்தவர் சன்னியாசி. இது வந்து சமுதாயத்தில் மெஜாரிட்டி பீப்புளுடைய ஐடியா. அதனால சன்னியாசியை வந்து அவர் புகழும் போது நான் வந்து சன்னியாசியா போறேன் அப்படின்னு சொல்லலான்னு ஒரு ஐடியா இவனுக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, இவன் கேட்கிற கேள்வியை வந்து சீனமே பண்ணல. ரெண்டுத்தையும் சன்னியாசம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றாரு. அந்த ஸ்லோகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தியாகம் சொல்வார், சன்னியாசம் சொல்வார், ரெண்டு கலந்து அடிச்சு விடுவார். ஏன்னா வேதாந்தத்துல திருஷ்டி டிஃபரெண்ட். ஓகே, சந்நியாசம் இஸ் ஈக்குவல் டு தியாகம். அதனால தியாகம் இஸ் ஈக்குவல் டு சந்நியாசம். தியாகமும் சந்நியாசமும் ரெண்டுமே பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அது வந்து விடுதல். சொரூபத்தில் ஒன்னா இருக்கிறது. இப்ப வெள்ளி டம்ளர் இருக்கிறது, வெள்ளி தட்டு இருக்கிறது, புரியுதா? ரெண்டுமே ரூபத்தில் வேறையா இருக்கு, ஆனா சொரூபத்தில் வெள்ளி. புரியுதா? அப்ப சொரூபத்தில் ஒன்னா இருக்கிறது. ரெனன்சியேஷன் பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சேம் ரெனன்சியேஷன் தான். ஓகே, ஒன்னு வேற மாதிரி இருக்கு, இன்னொன்னு வித்தியாசமா இருக்கு, அவ்வளவுதான விஷயம். அதனால பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து கன்க்ளூட் பண்றது என்ன, அந்த சந்நியாசமோ அந்த தியாகமோ கர்மயோக ஓய் அப்படின்றார். ஓகே, கர்ம பலனை துறக்கிறதும் கர்மத்தை துறக்கிறதும் சேம். ஓகே, கர்மத்தை துறந்து சந்நியாசம் எடுக்கிறதும், அதே போல கிரகஸ்தா அந்த பலன் இருக்க பிரயோஜனம், அந்த பிரயோஜனத்தை ரெனன்சியேஷன் பண்றதுக்கு அது சந்நியாசத்தை விட கஷ்டம். ஓகே, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாம சிரிக்க கூட மாட்டோம் நம்ம. ஓகே, அதனால அப்படி இருக்கும்போது பலனை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை கர்மத்தை ஃபுல் ஸ்விங்கில் வேலை செய்யணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கர்மத்துல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. ரெண்டு சொல்றாரு, ஒன்னு நீ செய்யக்கூடிய கர்மத்துல விஷயத்துல வந்து பற்று அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து அதனுடைய ரூட் பலன் கொடுக்குமே, அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. இது ரெண்டு தான் அவருடைய ஐடியா. இப்படி பண்றது இருக்க, அதுக்கு பேர் கர்மயோகம். அதனுடைய ரிசல்ட்டா வர்றது என்ன, சித்த சுத்தி. சித்த சுத்தினா ராகத்வேஷ ரிடக்ஷன் புத்தி, அந்த கரணம் பிரசாத புத்தி நமக்கு கிடைக்கும், அமைதியான மனசு கிடைக்கும். கர்மயோகத்தினுடைய பலன் என்ன, அமைதியான மனசு கிடைக்கும் அப்படின்ற சொல்றார். therefore இவன் எதையோ நினைச்சு வந்து கன்க்ளூட் பண்ணி கடைசியா டயர்ட் ஆயிட்டு இருப்பாரு குருநாதர். இப்படியே புடுங்களா கேட்டுக்கிட்டே இருந்தேன், சரிப்பா அப்படியே செய் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாக்குறா. அவர் வந்து விடுறதா இல்ல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீ எவ்வளவுன்னா கேளு, ஆனா அவர் ஸ்டடியா இருக்காரு. எங்க இந்த அந்த எதிர்க்கு இருக்கிறதோ அந்த சத்தியத்தை, அந்த சத்தியத்துக்கு பார்த்தே கூட்டிட்டு போறாரு. இவன் எந்த பக்கம் டைவர்ஷன் போனாலும் திருப்பி இழுத்துட்டு வந்து அந்த மெயின் லைன்ல கொண்டு வந்து விடுறாரு. இதுதான் குருவோட ஒர்க். அதனால அர்ஜுனுடைய கேள்வி சந்நியாசம் தியாகம் வேறு வேறாக இருந்தது. அர்ஜுன் பதில் என்ன, சந்நியாசம் வேற தியாகம் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணு தான், வேற வேற கான்டெஸ்ட்ல அதை சொல்றோம். இது ரெண்டுமே சித்த சுத்திக்காக செய்யக்கூடிய கர்மயோகத்தினுடைய விஷயம். ஓகே, அந்த கர்மயோகத்தை எப்படி செய்யறது அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கர்மயோகத்தை செய்யும் போது எப்படி பண்ணணுமா, யஜ்ஞ தான தப. யஜ்ஞ தான தபம் இருக்க, அதை வந்து ஒரு தினுசா செஞ்சா அதுக்கு பேர் கர்மயோகம். யஜ்ஞம்ன்றது பஞ்சமகா யஜ்ஞம். ஓகே, அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நீ செய்யி அப்படி சொல்றாரு.
தபஸ் பத்தி என்ன பார்த்தோம்? சாரீரிக, வாங்மய, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனோமய, மனசுனால வாக்குனால காயத்தினால செய்யக்கூடிய தபஸ். ஓகே, அதுல சரீரத்தில் செய்யக்கூடிய தபஸ், மெயின் தபஸ் என்ன? பிரம்மச்சரியம். ஓகே, அதுக்கப்புறம் தபஸ் என்ன? 4:30 மணிக்கு எழுந்துக்கிறது காலையில. புரியுதா? அது ஒரு பெரிய தபஸாகும். பிரம்மச்சரியம் கூட கொண்டு வந்துடலாம். காலையில எழுந்துக்கிறது இருக்க. அது என்ன சொல்றாரு ஒருத்தர், ஒரு புலவர் பாடுறாரு, மோகத்திரையை நீக்கி விடலாம் பெண்ணே, ஆனால் அதிகாலையில் போர்வை திரையை நீக்க முடியவில்லையே அப்படின்னு பாடினார். அது அனுபவிச்சு பாடிருக்கான். அதனால 4:30 மணிக்கு எழுந்து உடனே குளிச்சு பல்லு தேய்ச்சி குளிச்சு விளக்கேற்றணும். இதெல்லாம் ஒரே கம்பைன், ஒரே இது கம்பைன். ஓகே, இந்த சாதுர் மாசத்துல கிருஷ்ணர் சொல்றது புரிஞ்சுதோ புரியலையோ, ஓகே, ஒண்ணு புரியணும். என்ன புரியணும்? ஆப்டர் 21ஆம் தேதி 22ஆம் தேதி நீங்களே எழுந்துக்கணும். கிளாஸ் இருக்காது 22ஆம் தேதி. அன்னைக்குதான் ரியல் ஆசிட் டெஸ்ட். ஓகே, எத்தனை பேர் எழுந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அது அந்த ஸ்பீடு போகும். அதுக்கப்புறம் அடுத்த மாசமும் அக்டோபர்லயும் எழுந்துக்கணும், நவம்பர்லயும் எழுந்துக்கணும். யாரும் கூப்பிடாம நீங்க எழுந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் பண்ணும். நமக்கு என்ன ஆகணும்? இந்த பழக்கம் இருக்கு இல்லையா, இந்த பழக்கத்தினால ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் இருக்காத, சரி தூங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ண அந்த பழக்கம் வந்துடும். பி கேர்ஃபுல். ஓகே, அதனால இதை கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் அவாந்திர பலன். இது பிரம்மன் வருதோ இல்லையோ, இது அவாந்திர பலன் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஓகே, சாரீரிக, வாங்மய, மானச, ஸ்ரத்தா. இந்த 3 விஷயத்திலே ஸ்ரத்தை கொண்டு வந்தா சாத்வீக தபம் அப்படி சொல்றாரு. இதை ஸ்ரத்தையோட செஞ்சுனா அதுக்கு பேரு தபஸ். என்ன தபஸ்? சாத்விக தபஸ். புரியுதா? அதனால ஸ்ரத்தையோட செய்ய. அப்புறம் தானம் என்றது என்ன? ஷேரிங். ஓகே, நமக்கு எப்பவுமே ஒரு ஷேரிங் இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கிறதோ அது இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா எக்ஸஸா இருந்ததுன்னா இன்னொருக்கு கொடுக்கணும். ஓகே, 5 ஜிலேபி கிடைச்சதுக்கு ஒரு ஜிலேபி யாருக்கா கொடுக்கணும். புரியுதா? நீனே சாப்பிடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஷேரிங் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தானம் நமக்கு இருக்கணும். இந்த தானம் செய்ய 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 செய்யத்தான் வானப்பிரஸ்தத்து லைஃப்ல எல்லாத்தையும் வித்ராயல் பண்றதுக்கான மனப்பக்குவம் வரும். புரியுதா? அந்த இடத்துல நமக்கு ஆவி போனாலும் சாவி விட மாட்டேன்னு சுருகின்னு இருக்கால. இந்த தானம் கொடுத்து பழகினா தான் சன்னியாசத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தானம். புரியுதா? டோட்டலா நம்மளுடைய அகங்காரத்தையும் தானமா கொடுத்துடும் பகவான் கிட்ட. அது பேர் சன்னியாசம். புரியுதா? அப்ப சன்னியாச ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தானம் நிறைய கொடுத்து பழகி இருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒரு சாதகன் ரொம்ப காலம் இந்த மாதிரி இந்த தான தவ யஜ்ஞத்துல பாடுபட்டு இருந்தானா அதனுடைய இயற்கையா வரக்கூடிய சுபாவம் வரக்கூடிய ரிசல்ட் சித்த சுத்தி. சித்த சுத்தி என்ன? ராகத்வேஷ ரிடக்ஷன். ஓகே, விருப்பு வெறுப்புல மாட்டின்னு இருக்கும் இல்லையா, அது நமக்கு நேச்சுரலா போகும். ஓகே, அது இயற்கையா இருக்கும். அப்படி சப்போஸ் அவசரப்பட்டு கர்மத்தை விட்டுட்டானா 2 டைப் பீப்புள் இருக்கான். ஒன்னு மோகாத், இக்னரண்ட் பீப்புள். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. யஜ்ஞனா தெரியாது, தானம் தெரியாது, தவம்னா தெரியாது, ஒண்ணும் மண்ணும் கட்டியே தெரியாது. சாஸ்திரத்தை பக்கம் போனதில்லை, கீதா பக்கம் போனதில்லை, எந்த பக்கமும் போனதில்லை. மழைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது. ஓகே, மழைக்கு கூட சங்கிரமணத்துல ஒதுங்காம அங்க ஏதாவது சொஜ்ஜி பஜ்ஜி போடுறாள் போலீஸ் ஸ்டால்ல, அங்க போய் ஒதுங்குவான் ஒழிய இங்க கீதை சொல்றாங்க காது கொடுத்து கேட்போமே அப்படி கிடையாது. ஓகே, அப்படி இருக்கிறான இக்னரண்ட் ஃபெல்லோ அவன் அவசர அவசரமா ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதெல்லாம் விட்டுடுவான், ரெனன்சியேஷன் பண்ணிடுவான். திஸ் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். புரியுதா? அதனால இந்த ரெனன்சியேஷன் பண்றது மோகாத், அதுல பரித்தியாகம் பண்ணனா அதுக்கு பேரு தாமச தியாகம்னு பேர். தாமச தியாகம். சில பேர் இருக்கா இதுக்கு அடுத்தது, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, ஆனாலும் கூட அதெல்லாம் செய்யாம இவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசி எடுத்துருவான். புரியுதா? சன்னியாசம் எடுக்கணும். அதுல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், பூஜ்ய பாவனை இருக்கும், எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. அதனால ஒரு ஒரு இது கிடைக்கும் அந்த இதுக்கு. அதுல கொஞ்சம் பேரு சன்னியாசம் எடுத்துருவான். புரியுதா? அதனால இவா 2 பேரும் தாமச தியாகம் ராஜச தியாகம் சொல்லி அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் சொன்னா. ஓகே, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யஜ்ஞதான தபத்தை இவன் செய்கிறான், விஷயத்தை தெரிஞ்சுண்டு செய்யறான். ஓகே, நல்லா உணர்ந்திருக்கான். நாம இன்னும் யோகியதை அடையல, அப்படி தெரிஞ்சுன்னு பண்றான்னு அவன் சத்துவத்தில் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும்.
தமஸ்லயும் ரஜஸ்லயும் இல்லாத சத்துவத்துல இருந்து எத்தனை அளவுக்கு சத்துவம் வருதோ அத்தனை அளவுக்கு நமக்கு நாம யோகிதை இல்லைன்னு புரிய வரும். ஓகே, யோகிதை இல்லைன்னு புரியுறது இருக்க அது ஒரு சத்துவம். புரியுதா? சத்துவ குணம் இல்லாதவனுக்கு நீங்க யாராவது போய் நீ ரஜஸ்ல இருக்க தமஸ்ல இருக்க கோபம் வரும். ஓகே, நான் தமஸ்லயும் ரஜஸ்லயும் இதுல இல்ல, நான் யோகிதை இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே சத்துவம். எப்படி புரியுது பாருங்க, பியூட்டிஃபுல். ஓகே, இது நமக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆமா சுவாமிஜி நான் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்க, அதுக்கு பேர் சத்துவம் வந்திருக்குன்னு நீ உன்னை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? அதனால உன்னுடைய முகமுடிய நீனே கிழிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதனால நான் இன்னும் கொஞ்சம் சத்துவத்திலேயே இருந்து இந்த யஜ்ஞதான தபஸ கொஞ்சம் காலத்துக்கு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு சத்துவத்தும் இருக்கு. யஜ்ஞதான தபஸ் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்துல பேரு புகழெல்லாம் துறந்து அந்த கர்மத்துக்காகவே செய்யணும். ஓகே, அப்ப பற்று இருக்க கூடாது. ஓகே, கர்மத்துல பற்று இல்லாம அதனுடைய பலனை தொடர்ந்து செய்யக்கூடியது இருக்க சத்துவ குணத்துல பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டா வர்றதுதான் சித்த சுத்தி. அப்ப இந்த 9வது ஸ்லோகத்துல வெரி வெரி யுனிக் விஷயம் எதுன்னா, எது யஜ்ஞதான தபஸ் அத ஒரு தடவை எனக்கு புரியல சுவாமி, யஜ்ஞதான தபஸ் சொல்றேல அது என்னதுன்னு புரியலையே. கோ டு 17வது அத்தியாயம் டீட்டெயிலா சொல்றதுக்கு அங்க ஒரு 10 தடவை படிங்க. அது புரியுதுன்னா யஜ்ஞதான தபஸ் சொல்றேன். அது அங்க படிச்சதுனால இங்க யஜ்ஞதான தபஸ் சொல்ற. ஓகே, அது கர்மயோகத்தை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ற. நம்ம பஞ்சமகா யஜ்ஞம் சொன்னோம் இல்லையா, இங்க தானம் அண்ட் தவம் மூணு சேர்த்துக்கிற. இந்த மூணும் கிரகஸ்தாலுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, யாரெல்லாம் குடும்பத்துல ஃபேமிலியோட இருக்கிறேனோ அவளுக்கெல்லாம் யஜ்ஞ தான தபஸ் ஸ்வதர்மம். ஓகே, அப்ப நான் செய்யக்கூடியதெல்லாம் ஒண்ணு யஜ்ஞத்தில் இருக்கணும், இல்ல தானத்தில் இருக்கணும், தபஸ்ல இருக்கணும். மூணுத்தை தவிர 4வது ஒண்ணு இருக்கக்கூடாது. புரியுதா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீ எதுல இருக்கன்னு பாரு. இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல நீ ஆக்டிவிட்டி இருக்கணும். புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய விஷயம் தான் இது. அப்போ இந்த யஜ்ஞதான தபஸ எப்படி சன்னியாசம் சொல்ல முடியும்? சன்னியாசம் சொன்னா ஏதாவது ஒண்ணு ரெனன்சியேஷன் விடணும், அதுக்கு பேரு சன்னியாசம். அப்படி இருக்கும்போது யஜ்ஞதான தபஸ சன்னியாசம் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா, எதையாவது துறந்தா தான் அதுக்கு பேர் சன்னியாசன் பேரு. பகவான் சொல்றாரு கர்மயோகிக்கு எப்படிப்பட்டவன்னா ஃபியூச்சர் ஆன்சைட்டியை துறந்தவன். எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்கு, ஐடியா இருக்கு. அது இப்படி நடக்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஃபியூச்சர் பிளான் பண்ணி ஒர்க் பண்றோம். ஒன்னு நடக்கணும்னு எதிர்பார்த்து செய்யும் போது ஆன்சைட்டி இருக்கிறது. இந்த ஆன்சைட்டி தான் ப்ராப்ளம், பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட்டுட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பை விட்டுட்டீங்கன்னா, அதை திறந்தவன் அவன் இருக்கானே, அதை ரிமூவ் பண்ணினவன் யாரோ கர்மயோகி. மைண்ட்ல இருந்து ஆன்சைட்டியை ரிமூவ் பண்ணினவன் கர்மயோகி. புரியுதா? அதனால இதுல ஏன்னா இந்த ஃபியூச்சர் இருக்க அன்பிரடிக்டபிள் ஃபியூச்சர். நம்ம குழந்தைய நன்னா வளர்த்து அதுக்கான ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் வளர்த்து கொடுத்து அதை வளர்த்தாலும் அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கிறது. நன்னா புரிஞ்சுக்கணும். புரியுறதுல உன்னுடைய டியூட்டி மாத்திரமே செய்யணும் ஒழிய அதுல கண்டிஷன் வச்சுன்னா ஃபியூச்சர்ல உனக்கு கஷ்டம். புரியுதா? அதனால எனிதிங் ஃபியூச்சர் அன்பிரடிக்டபிள். ஃபியூச்சர் என்ன அன்பிரடிக்டபிள்? அட் பிரசன்ட் அன்பிரடிக்டபிள். அப்புறம் ஃபியூச்சருக்கு எங்க போறது? அதனால ஃபியூச்சர்ல பிளான் பண்ணலாம். குழந்தை இப்படி வரலாம் அப்படி வரலாம் பிளான் பண்ணலாம். ஓகே, பிளான் மாத்திரம் பண்ணி எக்ஸிகியூஷன் பண்ணி விட்டுட்டு கண்டிஷன் பண்ணக்கூடாது. என்ன கண்டிஷன் பண்ணக்கூடாது? நீ நினைச்ச மாதிரியே வரணும்னு எதிர்பார்க்கிற, அப்படி பண்ணப்படாது. ஓகே, ஏன் பண்ணப்படாது? உன் மனசு தத்தளிக்க கூடாதுன்றதுக்காக. அப்படியே நீ நினைச்ச மாதிரியே ஜீஜாபாய் நினைச்ச மாதிரி சிவாஜி வந்த மாதிரி ரேர், வெரி ரேர். ஓகே, எல்லா குழந்தையும் நம்ம நினைச்ச மாதிரியே ரூபத்தில் வராது. முதல்ல ஒரு பானை தான் பாருங்க. நீங்க பானை பண்ற இடத்துல ஒரு பானை நீங்க கையில விட்டு பாருங்க, பானை வராது, கோணை தான் வரும். நீங்க
அது ஒரு பானை பண்றதே ஒரு பெரிய விஷயம். மனுஷால உயிருள்ள மனுஷா அது கொஞ்ச நேரம் நம்ம சொல்றபடியே கேட்கும். கொஞ்சம் தோலுக்கு மேல வளர வளர சொன்னாரு எனக்கு தெரியும், கையை விடு, புரியுதுல? அப்போ அது இண்டிவிஜுவல். அதுக்கு முன்னாடி இருக்கிற என்வாரன்மெண்ட் எல்லாம் கொடு, எக்ஸசைஸ் எல்லாம் கொடு, ஆனா அதுல ரொம்ப கண்டிஷன் போடாது. பிகாஸ் ஆங்ஸைட்டி கூட, எக்ஸ்பெக்டேஷன் கூடாது. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம என்னெல்லாம் டியூட்டி இருக்கோ அதுல 100% செய்யணும். நன்னா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போ உன்னுடைய டியூட்டியை மாத்திர செய்ய, அதுல விஷயத்தை எதிர்பார்க்காத. ஈவன் தோ நம்முடைய ஹெல்த் வெல்த் ஆல்சோ ஒரு தடவை கோடிக்கும். ஓகே, இன்னைக்கு உடம்பு இருக்கிற மாதிரி நாளைக்கு உடம்பு இருக்காது. ஏன் நாளைக்கு சொல்றோம்? படிக்கட்டு இறங்கும்போது சில பேருக்கு சிரிச்சுக்கும் போது சுருக்கு பிடிச்சுக்கும். அன்பிரடிக்டபிள். இன்னைக்கு மொத்த தூங்கும் போது இன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருந்துட்டு அப்படி வந்துட்டா ஒரு சக்சஸ், அவ்வளவுதான், முடிச்ச பிறகு சொல்லலாம். நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால இது அவ்வளோ தத்ரூபமா இருக்கிறது. இந்த கர்மயோகி இதை புரிஞ்சுக்கிட்டான். புரியுதா? எவ்ரி மூமெண்ட் அன்பிரடிக்டபிளா பிரெடிக்ட் பண்ணிட்டான். அதனால இவனுக்கு ஆன்சைட்டி கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய ஐடியா என்னன்னா, கர்த்தாவில இவர் மொத்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணு. கர்த்தா இருக்குன்னு ஆக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், இவர் இண்டிவிஜுவல் என்ன செய்யணுமோ பிளான் என்னெல்லாம் உண்டு பண்ணு. ஆனா இவர் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, போக்தா. அந்த ரிசல்ட் விஷயம் இருக்க, அந்த ரிசல்ட் விஷயத்துல நீ டிஸ்மிஸ் பண்ணு அப்படின்றார். ஓகே, அந்த போக்தாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கர்த்தாவை ப்ராப்பரா செய்யறத விட்டுடுவான். ஓகே, அதுல விட்டுட்டு போக்தா மட்டும் ரிசல்ட் மாத்திரம் நம்ம பார்க்கணும். ரிசல்ட் ஓரியன்டலா இருக்கும். நீ இங்க டீச்சிங், கீதா டீச்சிங் என்னன்னா, கர்த்தாவை இவரை கான்சென்ட்ரேட் பண்ணு, போக்தாவை டிஸ்மிஸ் பண்ணு. போக்தாவை டிஸ்மிஸ் பண்ணுனா எனிதிங் வரட்டும், அது நீ கர்ம பதப்படி வரும். ஓகே, அப்படி சொல்றாரு. தேர்ஃபோர் இந்த கர்த்தாவில இது பண்ணு, போக்தாவில் என்ன பண்ணும்? கர்த்தால ஆக்டிவிட்டிஸ் பண்ணு, போக்தால அக்செப்டன்ஸ். ஏன் அக்செப்டன்ஸ்? நீ அக்செப்டன்ஸ் பண்ணலன்னா அதுதான் ரிசல்ட். அதுக்கு முன்னாடி நீனே அக்செப்டன்ஸ் ஈஸியா போச்சு, நான் தான் புரிஞ்சுட்டேன், சரி இன்னும் ஒத்துட்டேன். அதனால போக்தாவில ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, டென்ஷன் ஆக்கிக்காத, அப்படி சொல்றாரு. தேர்ஃபோர் இதுதான் மோர் குரூஷியல் இந்த கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான விஷயம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் விஷயம். தேர்ஃபோர் ஒன்லி ஆக்ட், டோன்ட் எக்ஸ்பெக்டேஷன். எது நடந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை வரவேறு. புரியுதா? அது உனக்கு எதிர்பார்த்த மாதிரி நடந்தாலும் எதிர்பார்க்காத மாதிரி நடந்தாலும் அதை வரவேற்கிறதுக்கு தயாராக இரு. ஆனா நீ செய்ய வேண்டியது இருக்க ஆக்ஷன், அதை மாத்திரம் ப்ராப்பரா பண்ணிடு. தேர்ஃபோர் ஏதத் பிரார்த்தியம் யத் யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ ஜன்மானுரூபம். அதாவது பிரசன்ட் பாஸ்ட் கர்மா இருக்க, அது கூட என்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் எப்படி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க முடியும்? அதனால எந்த ஒரு விஷயமும் என்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா ஒரு ரஃப் ஐடியா வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம், ஒரு ரஃப் ஐடியா வச்சுக்கலாம். மொழிய கண்டிஷன் பண்ணாத. தேர்ஃபோர் கர்மயோகத்தினுடைய விஷயம் தியாகம். என்ன தியாகம்? ஆன்சைட்டி தியாகம், எதிர்பார்ப்பு தியாகம், எக்ஸ்பெக்டேஷன் தியாகம். அதனால எல்லா விதமான எதிர்பார்ப்புகளை விட்டவன் கர்மயோகி. தேர்ஃபோர் 0% ஆன்சைட்டி ரிசல்ட் யாருக்கு? கர்மயோகிக்கு. ஒன்றபுல். அவன் எப்படி இருப்பான்? அவனே மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருப்பான். புரியுதா? அந்த மாதிரி இருப்பான். இப்போ காயத்ரி பல 100,000 காயத்ரி பண்ணின முதல்ல சன்னியாசத்தை காயத்ரி விட்டுட்டு, காயத்ரி விட்டுட்டு காயத்ரி ஜபத்தை யாரும் காயத்ரி அதை விட வசந்தியை விட்டுட்டேன் நான். வசந்தி யாரு தெரியுமோ? எங்க மேத்ஸ் டீச்சர். ஓகே, எங்க மேத்ஸ் டீச்சரு ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்து பக்கத்துல சொல்லி கொடுப்பா. ஓகே, அவளோட பிளீசிங் மெத்தட்ஸ், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்க ஸ்கூல்ல அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும். அதெல்லாம் plenty of love and affections. இது நிறைய கிடைக்கணும் சின்ன வயசுல எஸ்பெஷலி. அதை அவ பண்ணிடான்.
அதுக்காக அவகிட்டே பக்கத்திலே இருக்க முடியுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகணும், ப்ரொமோஷன் ஆகணும், ஸ்கூல்ல விட்டு வரணும். அதனால காயத்ரி விட்டுட்டேன், வசந்தியை விட்டுட்டேன். இங்க இருக்க முடியும் இல்லையா? அதனால ஸ்கூல் நமக்கு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சுட்டு இருக்க முடியும். அதை என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனா ஒரு நாள் விட வேண்டிய கண்டிஷன் இருக்கும், புரியுதா? அதனால விட்டுடு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எதுல என்ஜாய் பண்றோமோ அதை ஒரு நாள் விட்டு ஆகணும். நீ விடலன்னா அது விட்டுட்டு போயிடும். அது விட்டுட்டு போச்சுன்னா துன்பம், நீ விட்டுட்டு போனீங்கன்னா ஆனந்தம். இதுதான் இது கர்மயோகம். தேர்ஃபோர் சங்கம் தெக்துவா. சங்கம் தெக்துவானா அதுல அட்டாச்மெண்ட் வைக்காதே. அட்டாச்மெண்ட் தான் ப்ராப்ளம். எங்கெல்லாம் உங்களுடைய துன்பத்தை பார்த்தீங்கன்னா, டிராபிக் ஜாம் ஆகுறதா அங்க போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோ 360ல சுத்திட்டு இருப்பான். பாத்தீங்களா? எங்க டிராபிக் இருக்கிறதோ அங்க ப்ராப்ளம் ஆட்டோக்காரன். அது போல உன் ப்ராப்ளம் எங்கேயாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், பற்று தான் ப்ராப்ளம். எங்க பற்று இல்லையோ அங்க ப்ராப்ளம் கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கணும். எங்க பற்று இல்லையோ அங்க ப்ராப்ளம் கிடையாது. எங்க பற்றற்ற இடத்துல இருக்குமோ ஆனந்தமா இருப்போம். எங்க அட்டாச் பண்றோமோ அங்க இருக்கும். இது பக்கத்து வீட்டுல கார்ல, பக்கத்து வீட்டுக்காரர்ல வந்து ஒரு கீரல் விழுந்து வச்சுக்கோ. ஓகே, கீரல் விழுந்துட்டு இருக்கும், கொஞ்சம் சந்தோஷம் வேணா வரும். மொழிய லிப்ட் கொடுத்தா கேட்டியா, கொடுத்துன அப்படி கொடுக்கலையே அப்படின்னா வேணுண்டா வேணுண்டா அப்படின்னா, அப்ப நம்ம கார்ல வந்து ஹிருதயமே கீரல் மாறி இருக்கும். புரியுதா? எந்த வந்து இப்படி போட்டானு அப்படி சொல்லிட்டு ஒரே கஷ்டம் இருக்கும். புரியுதுல? எங்க அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்கதான் ப்ராப்ளம். மாமி இப்ப குழந்தை படிக்கவே மாட்டான், அது குழந்தைன்னா விளையாட்டு தான் அப்படி இருக்கும். இவ கரெக்டா சொல்லுவா. தான் குழந்தை வந்து வச்சுக்கோ பலாரும் ஒரு அடி இருப்பான். புரியுதுல? அதுக்கு அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட். இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு போறோம். ஓகே, என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க் எல்லாம் பண்ணு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் சேர்ந்தாப்புல சொல்றேன். நமக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருந்தா சேர்த்துப்போம். ஓகே, இதை விட்டோம்னா அதுவும் விட்டுடும் சேர்த்து. ஒன்ன விடணும், ஒன்ன புடிச்சுக்கணும். கர்மத்தை விடாத, அதுல இருக்க சங்கம் மாத்திரம் விட்டுடு, தெக்துவா. அப்படி பண்ணுகின்றவன் யாரோ அவன் தான் கர்மயோகி. அவன் சாத்வீக தியாகி, சாத்வீக சன்னியாசி அப்படி சொல்ல. அப்ப கர்மயோகி ரெண்டு விஷயத்தை விடுறான். யஜ்ஞதான தபத்துல இருக்கிற கர்மத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட் பற்ற விட்டுறான். அதில் வரக்கூடிய பலன் இருக்கான அந்த பலனை எதிர்பார்க்கிறது இல்லை. இந்த மாதிரி பண்ணினா அவனுக்கு ரிசல்ட்டா வருது என்ன? சித்த சுத்தி. சித்த சுத்திக்காக யஜ்ஞதான தபஸ் கர்மயோகம் பண்றேன்னு சொன்னா சித்த சுத்தி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காகவும் பண்ண கர்மத்துக்காகவே பண்ணினா சித்த சுத்தி வரும். ரிசல்ட் அது. அதுக்காக பண்ணினா போச்சு. இது ரொம்ப சூட்சமம். ஓகே, அப்படிதான் இருக்கு. யாரு வந்து லட்சுமிய வந்து ஆன்சைட்டியோட போறான்னு லட்சுமி ஓடி போயிடுவா. வித்தவுட் ஆன்சைட்டி ஒர்க் பண்ண லட்சுமி வந்துடுவா. அதனால மகாவிஷ்ணு கிட்ட போய் லட்சுமி கிடைச்சு பார்க்கடல கிடைக்கும் போது அவர் அப்படியே சிவனேன்னு படுத்திருந்தாரு. எப்படியே சிவனேன்னு படுத்திருந்தார். அதனால லட்சுமி புரியுதா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்படி செய்யக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு சாத்வீக சன்னியாசி. அர்ஜுனா, சன்னியாசின்றது செப்பரேட் இல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை இருக்கு, அந்த ஒர்க்கை வந்து வித்தவுட் ஆன்சைட்டி பண்ணா அதுக்கு பேரு சன்னியாசம். சன்னியாசினா வெறும் டிரெஸ், காஷாய டிரெஸ் போட்டுட்டு போறது இல்ல. புரியுதா? அது வந்து ஒரு டிரெஸ் தான். அது வந்து சதுர்த்த ஆசிரமம். ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற இடத்துலயே பண்ணினா அதுக்கு பேரு சன்னியாசம். அப்படி சொல்லி முடிச்சாரு. இப்ப 10வது ஸ்லோகம். நத்வேஷ்ட்ய குசலம் கர்ம குசலேனானுஷஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டஹ மேதாவி சின்ன சம்சயஹ. இப்படி நீ கர்மயோகத்தை வந்து சமத்த பண்ணிட்டேன்னா அதுல இருந்து நீ ஞான யோகத்துக்கு போய் ஞான யோகத்து மூலமா நீ மோட்சத்தை பூர்ணத்துவத்தை அடைகிறாய் அப்படின்னு இந்த ஒரே ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் சொல்றார். பியூட்டிஃபுல்லா. அப்ப கர்மயோகி சாத்வீக சன்னியாசி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவன் எப்படி ஸ்தித பிரஜன். இப்ப வந்து அர்ஜுனன் கேளுங்க, முதல்ல வந்து 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ லட்சணம் கேட்டான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து குணாதீதனுடைய லட்சணம் கேட்டான். நீங்க மொத்த கீதையில கர்மயோகியின் லட்சணம் என்ன? கிருஷ்ணா, கர்மயோகி எப்படி செய்வான், எப்படி நடப்பான்,
அதை பத்தி கேட்டிருக்கானே? கேட்க மாட்டானே. என்ன ஏன் இப்படி கர்மத்தில் ஈடுபடுத்துறாரு? எப்படி இவர் நோக்கலாம் கர்ம யோகத்தை பத்தி சொல்றாரு. அத ஒரு தடவை கேட்கலாம். அன்எக்ஸ்பெக்டா நிதித்தியாசனம் பண்ணி லாஸ்ட் ரிசல்ட் வருத, அத இன்ட்ரெஸ்டா கேட்டு இருக்கான். புரியுதா? இதுதான் ஸ்டூடெண்டோட ஒரு ஆர்வம். புரியுதுல? இப்ப நான் என்ன செய்யணும் அத மாதிரி கேட்க மாட்டான். அவர் என்ன செய்யணும், இவர் என்ன செய்யணும், தேர்ட் பர்சன் என்ன செய்யணும், செகண்ட் பர்சன் என்ன, நீ என்ன செய்யணும் அதை சொன்ன. கிருஷ்ணன் என்ன பண்ணா? கிருஷ்ணரும் இப்படி எல்லாம் டைரக்டா சொல்லல. புரியுதா? அவர் அர்ஜுனனை மனசை புண்படுத்தவே இல்லை. ஓகே, அவர் இன்டைரக்டா சொல்லி நம்ம இந்த கேள்வியே கேட்கலையே இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சில சமயம் அப்படி தோணி இருக்கும் அவனுக்கு. புரியுதா? அப்படி இப்படி வளைச்சு திருப்பி நீ என்ன செய்யணும் மாத்திரம் சொல்லிட்டே இருக்காரு கிருஷ்ணர் தொடர்ந்து. புரியுதா? அதனால இந்த கர்மயோகியினுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் இங்க சொல்றாரு. ஓகே, கர்மயோகி எப்படி நடந்து கொள்வான் அப்படின்னா இங்க ஷிப்ட் ஆகிறது. கர்மயோகி ஷிப்ட் டு ஞான யோகியா இருக்கான். இந்த கர்மயோகி கர்ம பலனை திறந்ததுனால தியாகி. அந்த தியாகத்தினுடைய பலனை இங்க சொல்றாரு. அவனுக்கு முன்னாடி இரண்டாவது வரியில சொல்றாரு சத்துவ சமாவிஷ்டா. அவன் என்ன ஆகிறான்னா சாத்வீக தியாகி. அவன் எப்படி ஆகிறான்? சத்துவத்தினால விவேகத்துக்கு காரணமாக இருக்கின்ற சத்துவ குணத்தை அடைகிறான். ஓய், அந்த 16, 17வது அத்தியாயம் டோட்டலா டெடிகேட் பண்ணாரே கிருஷ்ணரே. அந்த ஒரு சத்துவத்தை கொண்டு வரணும் சொன்னாரே. அந்த 10, 100 கணக்கான ஸ்லோகத்துல அந்த சாத்வீக குணத்தை அடைகிறான். புரியுதா? சத்துவ சமாவிஷ்டா. விவேகத்துக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடிய சக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணத்தை அடைகிறான். புரியுதா? அச்சத்துவ சமாவிஷ்டா. இந்த சத்துவ குணத்தோடு கூடியவனாயே உள்ளான் கர்மயோகி. கர்மயோகி எப்படி இருக்கான்? சத்துவ குணத்தோடு கூடியவனாக இருக்கிறான் கர்மயோகி. ஆனா இக்னரண்ட் ஃபெலோ. புரியுதா? அஜ்ஞானி தான், ஆனா சத்துவத்தோடு இருக்கிறான். புரியுதா? அப்ப சத்துவ குணத்தினுடைய பற்றற்று பலனை துறந்து அவனே சத்துவ தியாகி ஆகிறான். அப்படி சன்னியாசத்துடைய பலன் என்ன, பிரயோஜனம் என்ன? அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் திறந்து எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் இது. சும்மா இப்படி திறந்துட்டு சன்னியாசி காஷாயம் எடுத்துட்டு வந்துட்டா பரவாயில்ல. டே டு டே லைஃப்ல கரண்ட் சார்ஜ் கட்டிட்டு, வாட்டர் சார்ஜ் கட்டிட்டு, டாக்ஸ் கட்டிட்டு, ஊர் வளத்துல எல்லாம் அங்க அவன் காலில் விழுந்து குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்து, அங்க சேர்த்து, இங்க சேர்த்து, அப்படி பண்ணும் போதே டென்ஷன் இல்லாம வேலை செய்யறான்னு அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அவன் சமத்து. ஓகே, அவன் நிஜமாவே யோகி ஞானி. அதனால இங்க சொல்றாரு மேதாவி. ஓகே, அவனே ஞானி ஆகிறான். அந்த சத்துவ குணத்தை உடைய கிரகஸ்த அவனே ஞானி ஆகிறான். புரியுதுல? இப்ப இந்த சத்துவ குணத்துல இப்படி ஒர்க் பண்ணதுனால ஞானத்தை அடைகிறான், ஞானி ஆகிறான். அதனால அந்த கர்மயோகத்தினால சத்துவ குணம் வந்ததுனால அவன் சிரவணம் பண்ணும்போது அந்த சிரவணமே ஞானி ஆகிறது, அறிவாகிறது. அப்ப அறிவு அடைகிறான். அதுக்கப்புறம் என்ன? அந்த அறிவை சந்தேகம் இல்லாத அறிவை அடைகிறான். அதனால சின்ன சம்சயா. சின்ன சம்சயம் என்ன? மனனத்தினால ஃபர்தர் டெவலப் பண்றான். மனனத்தினால அந்த விசாரம் பண்றதுனால, என்கொயர் பண்றதுனால இன்னும் இப்படி சொல்றாரு. அது எப்படி கரெக்டா இருக்கும், அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி இங்க நடக்கிற கிளாஸ் எல்லாம் வீட்டுல போய் அதே சிந்திக்கிறான். ஓகே, இன்னும் இப்படி திருப்பி இப்படி சொல்லிட்டாரு, அதுதான் நியாயமா கரெக்டா அப்படிலாம் திங்க் பண்ணி தன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி விட்டான். புரியுறதுல? அதனால சந்தேகங்களை வெட்டி சாய்த்தவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒண்ணு ஆட் பண்ணிக்கணுங்க, நிஷ்டையும் பண்ணி விட்டான் முடிச்சுக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டா அப்ப முதல் வரியில என்ன வருது? இவனுக்கு இப்படி பண்ணினவன் ஸ்தித பிரஜன் ஆகிவிட்டான், ஜீவன் முக்தன் ஆகிவிட்டான். இரண்டாவது அத்தியாயத்தில் எப்படி சொல்றாரு? துக்கேஷ்வனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா ஈதராக பய க்ரோதஹ ஸ்திததிர்முனிருச்யதே. அதே இங்க சொல்றார். இங்க கன்க்ளூஷன் பண்றாரு. புரியுதா? அதத்தான் இங்க மனதிற்குள்ள ராகத்வேஷத்திலிருந்து இவன் விடுதலை அடைகிறான். கர்மயோகி சத்துவ தியாகி. அவனுக்கு ராக துவேஷம் விருப்பு வெறுப்பு இருக்க, அந்த விருப்பு வெறுப்பை விடுவான். ஓகே, அதனால வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில
எப்பவுமே துன்பம் கிடையாது. அப்ப துன்பம் வரத்துக்கு என்ன காரணம்? வேண்டுதல், வேண்டாமை, விருப்பு, வெறுப்பு. அதுதான் உங்களுடைய துன்பத்துக்கு காரணம். முன்னாடி ஒண்ணு சொன்னல துன்பத்துக்கு காரணம்னு, அட்டாச்மெண்ட். அதுதான் அட்டாச்மெண்ட் இன்னொரு ரூபம். இது ராகத்வேஷம். அவ்வளவுதான் அது. சோ அதனால நீ ஒரு வேர்டை விட்டீன்னா அது இன்னொரு வேர்டுல பிடிச்சுக்காது. அந்த மாதிரி ஆளு அது. இங்க என்ன சொல்றாரு? அகுச்சலம் கர்ம ந துவேஷ்டி. அகுச்சலம்னா, குச்சலம்னா ஃபேவரபிள் சிச்சுவேஷன், நினைச்ச மாதிரி இருக்கிறது, ஒரு கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன். ஓகே. அகுச்சலம்னா அன்பேவரபிள் சிச்சுவேஷனை கண்டு இவன் பயந்து ஓடுவதில்லை, அதை வெறுப்பதில்லை. புரியுதா? அன்பேவரபிள் சிச்சுவேஷனை கூட அவன் அக்செப்ட் பண்ண. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறான்? தலையில அடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கல, என் தலையில எடுத்து எங்கேயோ வந்து இங்க மாட்டிட்டேன், அப்படி இல்லை. புரியுதா? சந்தோஷமா எடுத்துக்கிறான். ஓகே. குச்சலம் கர்ம ந அனுசஜ்ஜதே. ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வந்தோட குதி குதின்னு குதிக்கிறது இல்ல, அதையும் சந்தோஷமா எடுத்துக்கிறான். அதுல வந்து அப்படியே போய் ஒட்டிக்கிறது இல்ல. சரி ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறான். அப்போ மைண்ட்ல எப்படி வருது இவனுக்கு? சமத்துவம் வருது, ஈக்குவாலிட்டி மைண்ட். ஓகே. துன்பமான சூழ்நிலையும் சரி, இன்பமான சூழ்நிலையும் சரி, அவன் வந்து சமமா பயன்படுத்திக்கிறான். ஞானி எப்படி பண்றான்? ஞானி பூர்ணத்து உணர்ந்தனால இதுவும் அதுவும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா டீல் கிடையாது. ஓகே. ஏன்னா அவனுடைய அபோக்தா, அவன் வந்து ஞானி வந்து தான் அபோக்தான்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இவன் வந்து போக்தால மாத்திரம் கர்மயோகி கான்சென்ட்ரேட் அபோக்தால வரக்கூடிய விஷயத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுவான். புரியுதா? அப்ப கர்மயோகிக்காவும் இதை போட்டுக்கலாம், இத ஞான யோகிக்கும் போட்டுக்கலாம். புரியுதா? அதனால ரெண்டுமே இதை எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ். இங்க என்ன பண்றதுன்னா, ரிஃபைன்டு மைண்ட், அந்த ரிஃபைன்டு மைண்ட் இருக்கிறதுனால வேதாந்த ஒர்க் பண்றது. ஓகே. யோகித மைண்ட் வர்றதுனால கிளாஸ் கேட்கறதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸும் அறிவாகிறது, நாட் இன்ஃபர்மேஷன். யுவர் பாடி மைண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது. அதுவாவே நான் மாறணும். இதத்தான் பகவான் என்ன சொன்னாரு? யோகாரூடனை பத்தி சொன்னார். சாதன சதுஷ்டிய சம்பன்னதிகாரினாம் யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. எங்க 6வது அத்தியாயத்துல சொன்னத இங்க வந்து வேற ரூபத்துல சொல்றாரு. அப்ப வேதாந்தம் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு புரியறதோ நீங்க அந்த பிளேஸ்மெண்ட்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. இப்போ புரியுறது இந்த பிளேஸ்மெண்ட், முன்னே விட இப்ப புரியுறது இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டெவலப்மெண்ட். அப்ப பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு மாறிண்டே இருக்கும். எதை வச்சு? இந்த கிளாஸ் புரிய புரிய புரிய. இதுதான் ஆசிட் டெஸ்ட். ஓகே. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அதுதான் நம்முடைய டெஸ்ட். யஜ்ஞதான தப கர்ம அது வந்து என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அடுத்த சீன் போறோம், டேபிள் மாத்திரம். இப்ப யஜ்ஞதான தபஸ் எம்பசைஸ் பண்ணணுமே, அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணணும். ஜபத்தெல்லாம் ரெடியூஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? நல்லா ஜபம் பண்ணு, காலையில பண்ணு, ராத்திரி பண்ணு, போகும்போது வரும்போதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் குறைக்கணும். புரியுதா? அப்ப குறைச்சுனா கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே. யஜ்ஞதான தபஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஜபெல்லாம் பண்ணியா? ஏற்கனவே பண்ணியிருந்தா ஓகே. அந்த பண்ணியிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதுல கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்கு என்ன போறது? அந்த டயத்தை வச்சுட்டு என்ன போத்தீஸ்ல போய் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருது. இன்னும் அந்த டயத்தை சாஸ்திர கைடு ஒண்ணு வாங்கி லெவல் 1 முடிக்கணும், லெவல் 2 முடிக்கணும், லெவல் 3 முடிக்கணும், லெவல் 5 நான் முடிச்சுட்டேன் அப்படி சொல்றோம். யாரு? அப்படி ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டா கூட கை தூக்குறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டு கூட. அப்ப வந்து 5 வருஷம் கழிச்சு அப்ப உற்சாகமா ஆரம்பிச்சா கூட அப்ப முடியாது. இப்ப வந்து முடிச்சதான் 5வது நிலை முடிக்க முடியும். புரியுதா? அப்ப வந்து சாஸ்திர கைட முடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து அதுல இருந்து பிடுங்கி நம்ம வந்து கிளாஸ் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணணும். புரியுதுல? இந்த மாதிரி சமசீர் போகணும். எல்லாத்தையும் ஒரே ஒரு பக்கம் வந்துன்னா ஒரே பக்கம் வீங்கிட்டு கூட. இப்ப வந்து எல்லா பக்கமும் வந்ததுன்னா சாமுத்திரிக லட்சணமா இருக்கும். சப்போஸ் இந்த பக்கம் மாத்திரம் உனக்கு டம்பிள் சர்ச்சி வந்துட்டு வச்சுக்க, வீங்கிட்டு சொல்லுவாங்க, அது பலம் இல்ல. 2 பக்கமும் வீங்கிறதுனா அது புஜ பலம் அப்படி சொல்லுவோம். புரியுதுல? அதுல ஒரு பக்கம் மாதிரி இதுவா இருக்க கூடாதப்பா. புரியுதா? இது 2 சமமா இருக்கணும். அப்போ உங்களுடைய ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுவோம், அதுல உடனே கான்சென்ட்ரேஷன் ஆகும், அதுல போய் இன்னும் வளர்த்தணும்.
முதல்ல நம்ம எங்க இருக்கோம், எங்க இது பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துட்டு அந்த சமசீரை டெவலப் பண்ணிக்கலாம். புரியுதா? இது நம்ம பண்ணிக்க மேதாவி, படிக்காத மேதை, படிக்காத மேதை இல்லைங்க, படிச்ச மேதை, சாஸ்திரம் படிச்ச மேதை கொஞ்சம் கொஞ்சமா ஞானி ஆகிறான். மேதாவி சின்ன சம்சயா, அவன் கர்மயோகி ஒருவன் ஞானியாகிறான். கர்மத்து மூலியமா ஞான யோகிதா, ஞான யோகத்து மூலியமா ஞானம். தேர்ஃபோர் கர்மயோகம் லீட் டு ஞான யோகம், ஞான யோகம் லீட் டு மோக்ஷம், பூர்ணத்துவம். அப்படி சொல்லி முடிக்கிறாரு. இப்ப அடுத்தது என்ன? 11வது சுலோகம். நகி தேக பிரதா சக்கியம் त्यक्तं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते. ஓகே. சோ இங்க 11ல என்ன சொல்லனா, முன்னாடி சொன்ன மாதிரி சித்த சுத்தி அடையாத வரைக்கும், ராகத்வேஷம் நீங்காத வரைக்கும் யஜ்ஞதான தபஸ கர்மத்தை விடப்படாது. புரியுதா? அதனால அதை தியாகம் பண்ணிடக்கூடாது. இந்த ராகத்வேஷம் நீங்காத வரைக்கும் நம்ம அந்த கர்ம யோகத்தில் இருக்கணும். புரியுதா? அதனால தான் இங்க என்ன சொல்றாரு, சோ அவன் ஃபர்ஸ்ட் சர்வைல் ஆகணும். ஓகே. இங்க முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதல்ல யஜ்ஞதான தபஸ் அந்த ராகத்வேஷம் போகாததுக்கு முன்னாடியே விட்டுவிடக்கூடாது. இன்னொரு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னா, நீ சர்வைல் ஆகிறதுக்கு கர்மத்தை விடப்படாது. புரியுதா? அதனால அன்னபானம் ஸ்நானம் பண்றதுக்கு கர்மம் இருக்கணும். மொத்த கர்மத்தை டோட்டலா கர்மத்தை விட முடியாது. யாராலையும் டோட்டலா கர்மத்தை விட்டுட முடியாது. ஓகே. பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. டோட்டலா கர்மத்தை விடப்படாது. விடப்படாது முத்திரல பண்ணவும் முடியாது அப்படி. ஓகே. அதனால எல்லா கர்மங்களையும் விட்டுட்டுனா எல்லா கர்மங்களையும் விட முடியும். எப்ப விட முடியும் தெரியுமோ? ஒரே ஒரு வழி இருக்கு. எல்லா கர்மத்தையும் என்டையர் கர்மத்தை விடுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. டெத் ஆகணும். நீ கர்மத்தை விட்டினா அவ கர்மா பண்ணுவான், டிஸ்போஸ் பண்ணிடுவான். புரியுதா? அதெல்லாம் அப்பதான் பண்ண முடியும் ஒழிய நீ உயிரோடு உள்ள வரைக்கும் ஏதாவது கர்மம் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? அதனால கிருஷ்ணர் இங்க என்ன பண்றாரு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஓகே. ஏற்கனவே 3வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல சொன்னார், நகி கட்சிக்ஷணம் அபி சாது சிஷ்டத்ய கர்ம கிருத். அததான் இங்க சொல்றார். ஏ அர்ஜுனா, திரும்ப திரும்ப எங்க போறாரு பாரு, இவரு எங்க போறாரு அவர் எங்க போறாரு பாரு. டே, நீ கர்மம் பண்ணித்தான் ஆகணும், நீ தப்பிக்கவே முடியாது. ஓகே. அந்த கர்மத்தையே அப்படியே ஞானமாக்கலாம் அப்படின்னு சொல்லாத. ஓகே. எனக்கு தான் அறிவு தெரிஞ்சு கர்மத்தை விட்டுடுறேன். பிசிக்கலா கைய காலில் செய், முட்டியில அடிப்படு. புரியுதா? பிசிக்கலா பண்ணு. போய் கிரிவலை சுத்திட்டு வா, திருப்பதி ஏறிட்டு வா, பிசிக்கலா ஏதாவது பண்ணு. கொஞ்ச நாளைக்கு பிசிக்கலா பண்ணு. உனக்கு புரியுதோ புரியலையோ பிசிக்கலா பண்ணு. புரியுதா? அப்படி பண்ணாதான் இந்த சரீர அன்னமய கோஷம் நல்ல தேய்ச்சாதான் உள்ள விஞ்ஞானமய கோஷம் கொஞ்சம் அப்படி எழுந்திருக்கும். புரியுது? இல்லைன்னா எழுந்த மாதிரி தெரியும், எழுந்துக்காது. புரியுதா? அது அனுபவமான உண்மை. புரியுதா? அதனால சோம்பேறியா இருக்காதன்னு சொல்றார். கர்மானி ஆசேஷதக தெக்தும் ந சக்கியம். டோட்டலா கர்மத்தை விட்டுவிட முடியாது. கர்மத்தை குறைக்கலாம், கர்மத்தை மாத்திக்கலாம். ஓகே. ஆனா டோட்டலா விட முடியாது. அது மாத்திரம் இல்ல, டோட்டலா விடவும் கூடாது. வை? பிகாஸ் கிராட்டிடியூட் இருக்கு. நீ சர்வைல் ஆகிறதுக்கு, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு தெரியுமா? மரம் செடி கொடியெல்லாம் ஹெல்ப் பண்றது, அனிமல்ஸ் ஹெல்ப் பண்றது, ஓகே, பஞ்சபூதம் ஹெல்ப் பண்றது, பூமி ஹெல்ப் பண்றது, காத்து ஹெல்ப் பண்றது. இதுக்கெல்லாம் நீ வாங்கியிருக்கிய, அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் அதுக்கு எப்படியா கொடுத்துருக்கியோ நீ. அதுக்கு எத்தனை மனுஷன் நீ ஒரு ஃபுட்டு சாப்பாடு இலைக்கு வரும்போது எத்தனை பேருக்கிட்ட அது மாறி மாறி வந்திருக்கிறது. டிரெஸ் மானத்தை கவர் பண்றத இது எவ்வளவு பேருடைய உழைப்புனால வந்திருக்கிறது. அப்படி நீ உன்னுடைய மானம், உன்னுடைய மரியாதை, உன்னுடைய கௌரவம், உன்னுடைய உயிர் எல்லாம் இருக்கிறது இந்த உலகம் முழுக்க உனக்கு உதவி செஞ்சிருக்கு. அது எண்ணி பார்த்திருக்கியோ?
அந்த அந்த உலகத்துக்கு நீ ஏதாவது பண்ணிருக்கிறியோ, கிராட்டிடியூட் பண்ணு. சாஸ்திரம் சொல்றது அதுக்கு பேர் ருணம் சொல்றது. ஓகே, நீ கடன் பட்டிருக்க, ஓகே, அந்த கடனை திருப்பி கொடு. அந்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு பேரு தான் பஞ்சமகா யஜ்ஞம்னு பேர். புரியுதா? அதனால ரிட்டர்ன் பண்ணு, ரிட்டர்ன் பண்ணு. புரியுதா? எங்கேயும் வச்சுக்காத. அதனால நீ உலகத்துல கன்சியூமரா மாத்திரம் இருக்கக்கூடாது, கான்ட்ரிபியூட்டரா மாறணும். ஓகே, நீ எப்பயும் ஓடும் மேகங்களும் கூட்டங்களும் எனக்காக, ஓடும் கோழியும் எனக்காக சொல்லிட்டு இருக்காத. ஓகே, என்னைக்குதான் நீ கொடுக்க போற, அதனால குடு அப்படின்றார். புரியுதா? கான்ட்ரிபியூட்டரா மாறணும். தேர்ஃபோர் கிருஷ்ணர் சொல்றாரு, அசேஷதா கர்மாணி தெக்தும் ந சக்கியம். நீ முழுக்க முழுக்க டோட்டல் கர்மத்தை விட்டுட முடியாது. இம்பாசிபிள், விடவும் கூடாது. ஓகே, விட்டுடவும் முடியாது, விடவும் கூடாது. தேர்ஃபோர் கர்ம குரு, செய், கர்மத்தை செய். ஆனா எப்படி செய்யணும்? ஒருத்த கேட்கிறான், கர்மத்தை செஞ்சா ஆங்ஸைட்டி வருது சுவாமி, டென்ஷன் வருது, கர்மம் பண்ணணும் டென்ஷன் வருது. அதுக்குதான் சொல்றேன், கர்மத்தை எப்படி செய்யணும்? எதிர்பார்ப்பு இல்லாம செய், டென்ஷன் வராது. ஓகே, டோட்டலா செய், தியாகம் பண்ணி செய். எதை தியாகம் பண்ணணும்? கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது. அதுல இருக்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு தியாகம் பண்ணு, அதுல வரக்கூடிய பலனை தியாகம் பண்ணு. அப்படி பண்ணா உனக்கு டென்ஷனே வராது. கர்ம பல தியாகி பவ அப்படி சொல்லி அவர் முடிக்கிறார். அதத்தான் இங்க என்ன சொல்றாரு, இந்த 3வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல சொன்னாரு. அப்புறம் வெரி ஃபேமஸ் 2வது அத்தியாயத்துல கர்மன் ஏவாதிகாரஸ்ய மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலகே துர்பூகோ மா தே சங்கோ சத்வ கர்மணி. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நாம சேர்த்து வச்சிருக்க, சேர்த்து இனிமே சேர்க்க போற அத்தனை சொத்தி வித்து இந்த கிருஷ்ணர் எங்கேயாவது வந்தாருன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சணும். அவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். கர்மண்யேவ அதிகார மாபலேஷு. பலத்துல நீ உனக்கு அதிகாரம் கிடையாது, கர்மத்துல மாத்திரம் அதிகாரம் இருக்கிறது. 3வது அத்தியாயத்துல சொன்ன மகி சர்வாணி கர்மாணி சந்நியாஸ்யாத்ம சேதசா அப்படி சொன்னார். 9வது அத்தியாயத்துல எத் கரோஷி யதஸ்நாசி தத் குருஷ்வ மதர்ப்பணம். எல்லாத்தையும் எனக்காக அர்ப்பணம் பண்ணி செய் அப்படி சொன்னார். தேர்ஃபோர் போக்தா பிரசாத புத்தி. ரிசீவர் எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் பிரசாத புத்தியா எடுத்துக்கணும். ஓகே, அதுதான் பகவான் இங்க சொல்றார். இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் குரோத், இன்னர் குரோத். எது ஸ்பிரிச்சுவல் குரோத்? அந்த போக்தாவில மன சமாதானமா எது கிடைக்கிறதோ அதை ஈஸ்வர பிரசாத புத்தியோட எடுத்துக்கிற பாரு, டென்ஷன் இல்லாம, அஜிடேஷன் இல்லாம. அதுக்கு பேரு இன்னர் குரோத். ஓகே, ஸ்பிரிச்சுவல் குரோத். இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் குரோத். புரியுதா? அவருக்கு ஒளி வட்டம்லாம் வரும்லாம் கிடையாது, ஒரு வட்டமா வராது. ஓகே, ப்ராப்ளம் வரும்போது அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ராப்ளம், ஃபேஸ் டு ஃபேஸ் டு காயத்ரி, வீணா காயத்ரி அப்படி போடுவான் ராத்திரியில. ஓகே, அந்த மாதிரி இவர் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ராப்ளம் வரும்போது மைண்ட் சமத்துவம் இருக்கும். இதுக்கு பேர் பிரசாத புத்தி. இதுக்கு பிரசாத பாவனா ஒன்லி ஃபார் பிரச்சனைக்கு தீர்வு. எஸ்து கர்ம பல தியாகி. இவன் எதிர்பார்ப்பை நீக்கினவன். சக து தியாகி இதி அபி தீயதே. அவனே சாத்வீக தியாகி, அவனே கர்மயோகி. ஏ அர்ஜுனா, நீ சாத்வீக தியாகியாகு, அந்த மாதிரி சன்னியாசியாகி, சாத்வீக சன்னியாசியாகு. நீ இப்போ ஓடிடாதே, எங்கேயும் ஆசிரமத்துக்கெல்லாம் ஓட வேண்டாம். நீ உனக்கு முன்னாடி உள்ள திங்கக்கிழமை நாளைக்கு காலம்பர ஆபீஸ் இருக்க, அதை ஆனந்தமா எதிர்கொண்டு போ. அதுக்கு பேரு சாத்வீக சன்னியாசி. நாளைக்கு நீ எப்படி ஆபீஸ்க்குள்ள போறியோ அதை பொறுத்து நீ சாத்வீகமா போறியா, ராஜசமா போறியா, தாமசமா போறியான்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் மெதிக்கும் போது இந்த நான் சொன்ன ஞாபகம் வரணும் முதல்ல. ஓகே, அதனால அது பாரு, நாளைக்கு காலம்பர பாரு. அது 12வது ஸ்லோகத்தை சொல்றாரு. 12 என்ன சொல்றாரு? அனிஷ்டமிஷ்டமிஸ்ரம் ச த்ரிவிதம் கர்மண பலம் பவத்ய தியாகினாம் பிரேத்ய நது சந்நியாசினாம் க்வசித். சப்போஸ் இந்த கர்மயோகத்துக்கு உள்ள வராதவர்கள், அவங்களாம் யாரு? கர்மி, கர்மி நெடில். ஓகே, கர்மயோகத்துக்கு வராதவன்
கர்மயோகம் செய்யறதுக்கு அருகதை இல்லாதவன் கர்மி. அவன் எப்படிப்பட்டவன்? அதாவது ஈஸ்வர ஆராதனையா கர்மத்தை செய்யாமல் வரக்கூடிய ரிசல்ட்ல ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ளாதவன் கர்மி. ஓகே, அப்படிப்பட்டவன் கர்மி. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனுக்கு எதிர்கால பயம் இருக்கும், ஃபியூச்சர் ப்ராப்ளத்தை கண்டு பயத்தை இருப்பான். ஓகே, அதனால என்ன பண்ணுவான்? அவன் கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூஸ ரெடியூஸ் பண்ணிடுவான், வேல்யூஸ காம்ப்ரமைஸ் பண்ணிப்பான். ஒய்? பிகாஸ் இதுதான் எனக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுல சத்தியத்துவ புத்தி இருக்கு. அந்த விஷயத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஃபியூச்சர் ப்ராப்ளம் ஆயிடும். அதனால என்னுடைய வேல்யூஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பணம் வரணும், இந்த ஸ்டேட்டஸ் வரணும், ப்ரொமோஷன் வரணும், அதுதான் என்னுடைய ஃபியூச்சரை காப்பாத்தும். அப்படி ஸ்லோவா வேல்யூஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுவான் கர்மி. ஆனா கர்மயோகி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாயே. அவனுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. அவனுக்கு இப்ப பிரசன்ட்ல ஏதாவது ஒர்க் பண்ணணும், அது ஈஸ்வர ஆராதனையா பண்ணணும், அவ்வளவுதான். இவனுக்கு ரொம்ப சிம்பிள் பொறுப்பு. புரியுதா? என்ன ஆனாலும் ஆகாது. குழந்தை குட்டி இருந்தா கூட ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, பகவான் ஏற்கனவே ஒரு 100 முறை சொல்லிட்டார், அகம் பகாம் யமி அப்படின்னு சொல்லிட்டாரு. யோகக்ஷேமம், உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அவனுக்கு பரிபூர்ணமான ஸ்ரத்த நம்பர் 1. நம்பர் 2, அவனுக்கு என்ன ஒர்க் வந்திருக்கிறதோ அந்த ஒர்க்கை மாத்திரம் செய்வான். புரியுதா? ஃபியூச்சர் ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நீ இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகும். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. புரியுதா? அது அதுக்கு என்டிட்டி இருக்கு, வளரும். நீ அப்படியே டென்ஷனா இருக்க வேண்டாம். ஓகே, தேர்ஃபார் கர்மயோகிக்கு எந்த விதமான இந்த ஃபியூச்சர் ஆன்சைட்டி இல்லாதனால ஆனந்தமா செய்வான். ஆனா கர்மிக்கு ஃபியூச்சர் எவ்ரி மூமெண்ட் அவனுக்கு சத்தியம். அதனால வேல்யூஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவான். புரியுதுல? கர்மிக்கும். அதனால என்னன்னா அவன் 3 விதத்துல செயல்படுவான். ஓகே, அதனால 3 விதமா ரிசல்ட் அவனுக்கு உண்டாகும். யாருக்கு? கர்மி. இதுவரைக்கும் கர்ம யோகத்தை பத்தி பேசுவான். அந்த கர்ம யோகத்துல பேசப்பட்டவனுக்கு கர்மயோகத்துக்கு வராதவனை பத்தி பேசி இங்க முடிக்கிறார். ஓகே, இந்த நம்பர் 1 அனிஷ்டம். அனிஷ்டம்னா பாப பலம். ஏன்? வேல்யூஸ் எல்லாம் விட்டு இவன் தான் செய்யக்கூடிய கர்மத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவான். இல்ல யார் தான் இப்ப யாரு தான் தப்பு பண்ணல, நான் மாத்திரமா தப்பு பண்றேன், லோகமே தப்பு பண்றது, நான் மாத்திரம் ஒரு 10 பைசா எடுத்துட்டா என்ன அப்படின்னு இவன் ஜஸ்டிஃபை பண்ணுவான். எந்த ஒரு ஒர்க்கையும் இவன் ஜஸ்டிஃபை பண்ணுவார். இல்ல நான் மாத்திரம் தப்பு பண்றேன்னா லோகம் அவன் தப்பு பண்ணலையா, இப்படி நீ ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண, நான் ஒன்னும் ஜஸ்டிஃபை பண்ணல அதை சொல்றான். அவன் என்ன சொல்ல முடியும்? இல்ல நீ ஜஸ்டிஃபை பண்ணலப்பா, நீ கரெக்ட் தான், நீ என்கிட்ட கேட்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால வேல்யூஸ் எல்லாம் விட்டதுனால அனிஷ்டம் பாப பலம். அதுக்கப்புறம் அத தர்மமா வாழ்ந்தானா அவனுக்கு எப்படி இருக்கும்? இஷ்டம் புண்ணிய பலம். பாபா சொல்றாரு மூணாவது என்ன? மிக்ஸ்ரம். மிஸ்ரம், அதுதான் மிக்சர் வந்திருக்கிறது. மிஸ்ரம் என்ன? புண்ணியமும் பாவம் கலந்தது. அப்ப திரிவித கர்மனக பலம். தேர்ஃபோர் அவனுக்கு எப்படி இருக்கும்? புனர்ஜென்மம். அந்த புனர்ஜென்மம் இந்த 3 ஃபேக்டரை பேஸ் பண்ணிருக்கோம். அதிர்ஷ்ட பாப பலம் இருக்க, அது அனிஷ்டம் பாப பலத்துல அவன் கீழான ஜென்மத்துக்கு போவான். இஷ்டம் புண்ணிய பலத்தினால மேலான ஜென்மத்துக்கு போவான். மிக்ஸ்ரம், மிக்ஸ்ரம் நம்ம மனுஷ லோகம், நம்ம புண்ணியம் பாபம் மிக்சிங் இருக்கிறது. அதுதான் ஒரு நாள் கஷ்டமா இருக்கும், ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல சுவாமிஜி ரொம்ப கஷ்டத்துல அப்புறம் நடுவில் சந்தோஷம் மாத்திரம் வருது அப்படின்னா நீ புரிஞ்சுக்கோ புண்ணிய பாபம் அவ்வளவு மிக்சிங் இருக்குன்னு. 60-40 இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு 70-30 இருக்கும், சில பேருக்கு 30-70 இருக்கும். அதெல்லாம் நீ போட்டுக்கணும். உன்னுடைய வரக்கூடிய லாபமும் நஷ்டமும் சுகமும் துக்கமும் எப்படி இருக்கிறதோ இன்னொருத்தர் மேல பிளேம் பண்ணாத. அது உன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க புண்ணிய பாபத்தினுடைய வெளிப்பாடு. புரியுதா? மனுஷ ஜன்மா இது 3மே சம்சாரத்திற்குள்ள வரும். கர்மி அடையிறது 3 வித பாலம். தேர்ஃபார் ஆச்சாரியால இங்க ஒரு பாடுறா, புனரபி ஜனனம் புனரபி மரணம். அப்படியே சைக்கிள், பிறப்பான் இறப்பான், இறப்பான் பிறப்பான், அவ்வளவுதான். ஓகே, ஒரு லோகத்துல குப்ரெட்டிப்பட்டியில பிறப்பான், இன்னொருத்தர் கலிபோர்னியால பிறப்பான், அவ்வளவுதான் டிஃபரண்ட். ஓகே, அதனால ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசா ஜகன்ய குண விருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசா. 14வது அத்தியாயம் வெரி ஃபேமஸ் 18வது மந்திரம். புரியுதா? அதுதான் ஆச்சாரியில்
புனரபி ஜனனம் புனரபி மரணம் எடுத்துட்டாரு. எல்லாம் இங்க ஒருத்தர் அங்கங்க திருடிப்பாங்க. புரியுதா? அது உனக்கு கொஞ்சம் ஞானம் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் போட்டுலாம். திருவிதம் கர்மண பலம் சம்சாரம் அத்தியாகீனம் பவதி. ஓகே, கர்ம பல தியாகம் செய்யாதவன் அவன் கர்மயோகி அல்லாதவன். ஞானயோகின்னு சொல்லிட கூடாது, கர்மி. அவன் யாரு? நம்ம அசத்து. அசத்து அசத்து பேர்ல சொல்றல, அந்த அசத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அசத்து அசலாத்து அசத்து பையன் இருக்கானே அவன் கர்மி. ஓகே, நம்மளா யாரு? கர்மயோகி. சரி, எப்போ இந்த 3 விதமான பலன் அடைகிறான்? பிரேத்திய பவதி, மரணம் அடைஞ்சோட நெக்ஸ்ட் ஜன்மா. therefore நெக்ஸ்ட் ஜன்மா போகும்போது மேலான ஜென்மமோ கீழான ஜென்மமோ திருப்பி மனுஷ ஜென்மம் கிடைக்கும். இப்ப என்ன ஆகும்? இப்ப எப்படி கிடைக்கும்னா துக்கம் கிடைக்கும், இல்ல சந்தோஷம் கிடைக்கும். அது துக்கமும் கலந்து ரெண்டும் கலந்துருக்கும். நான் அழுக வரல, நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல. அப்படி சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன். 3 இருக்கு, மிக்ஸ்ரம். இதெல்லாம் 3 கலந்துருக்கும். மொத்தம் சம்சாரி பெல்லோன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஆள் நடிச்ச படம் சம்சாரத்தை பத்தி எப்படி எல்லாம் ஃபுல்லா எப்படி காட்டிருக்கிறது, புரியுதா? அப்படி ஒண்ணு காட்டிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் சம்சாரி பலம். ஓகே, அதனால இன்னொருத்தர் நடிச்சாரு. அது என்னது? அது நீ சத்திரிய பலம். நீ கான்ட்ரிபியூட்டரா இருந்தா நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். அதுல கான்ட்ரிபியூஷன் அதுல. ஓகே, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இதெல்லாம் சம்சார பலம். ஒருத்தர் சம்சாரத்தை ஹைலைட் பண்ணாரு, இன்னொருத்தர் தியாகம் பண்ண எப்படி வரும்ன்றதை காட்டினார். அவ்வளவுதான் டிஃபரண்ட் அதுல. அப்ப சன்னியாசினாம் ந பவதி. ஆனா யார் ஒருத்தர் சன்னியாசியோ அவனுக்கு இந்த 3 பலன்ல இருந்து தப்பித்து விடுகிறான். யாரு அந்த சன்னியாசி? நீங்க தான் சொல்லிடக்கூடாது, நானு சொல்லணும். ஓகே, கர்மயோகி. ஓகே, குரு சாஸ்திரம் எல்லாம் கிடைச்சி பரம்பரையா சாதனையா அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு மோட்சத்தை அடைகிறான். இப்படி 1ல இருந்து 12 வரைக்கும் ஒரு டாபிக் ஓவர். ஓகே, சாத்வீக தியாகம். அவன் கர்மத்திய சன்னியாசத்தை தியாகத்தை தனித்தனியா கேட்டா பகவான் தியாகம் தான் சன்னியாசம், சன்னியாசம் தியாகம் சொல்லி கர்மயோகியா இரு, அதுதான் சன்னியாசம். அப்படி கர்மயோகியா வரலன்னா நீ 3 விதமான கஷ்டத்தை அடைவாய் சொல்லி முடிச்சாரு. இனி வரக்கூடிய டாபிக் என்ன? ஞான யோகிய பத்தி சொல்றார். அது 13ல இருந்து 17 வரைக்கும். அது என்னது? ஆஃப்டர் த டீ பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.